ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான க்ளீனிங் டிப்ஸு, ஹெல்த் டிப்ஸு எல்லாமே நம்ம கலந்து பார்க்க போகிறோம். பல்லி, காக்ரோச் இதெல்லாம் அலையா விருந்தாளியாக உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம். அதை ஈஸியாக நம்ம எப்படி எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம நேச்சுரலாக நம்ம எப்படி பல்லி காக்ரோச் எல்லாம் வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். தயவுசெய்து என் வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக நம்ம குக்கிங் ஒர்க் முடிஞ்சதும் நம்மளோட ஸ்டவ் இப்படி தான் இருக்கும். 10 பைசா கூட செலவே இல்லாமல் எந்த லிக்யூடும் நம்ம இந்த ஸ்டவ் மேலே ஆட் பண்ணாமல் புத்தம் புது ஸ்டவ் மாதிரி நம்ம மாற்றி எடுக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிச்சன் டவல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஸ்டவ் மேலே இருக்கிற இந்த சாதம் இல்லை குழம்பு கிரேவி எது நம்ம வச்சுருந்தாலும் செதறி இருக்கும். அதெல்லாம் நம்ம ஈஸியாக ஒரு துணி வச்சு கிச்சன் டவல் வச்சு தொடச்சி விட்டுருங்க. தொடச்சி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு டவல் எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் டிப் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி கொடுத்தீங்கன்னாவே போதும். நம்மளோட ஸ்டவ் வந்து புதுசு போல் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம கிச்சனுக்கு வரும்போது நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம எந்த ஒரு லிக்யூடும் அதிகமாக நம்ம ஷேர் பண்ணி நம்ம துடைக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. பாருங்கள், நான் ஒன்லி தண்ணி மட்டும்தான் டிப் பண்ணி நான் தொடச்சி எடுத்திருக்கேன். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு 1/4 லிட்டர் அளவு தண்ணி, ஒரு 250 ml தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இது எதுக்கு கொதிக்க வச்சு எடுத்துருக்கோம் அப்படின்னா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கரப்பான் பூச்சி பல்லி துரத்துறதுக்கு நம்ம ஒரு லிக்யூட் ரெடி பண்ண போகிறோன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கிங் சோடா கூட முக்கியமான இன்னொரு பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம தலைவலி காய்ச்சல் இதெல்லாம் வந்தால் நம்ம விக்ஸ் பேப்பர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த விக்ஸ் தான். அதில் இருந்து நீங்கள் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு விக்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பேக்கிங் சோடாவில் நல்லா கலந்து கொடுங்க, மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நீங்கள் ஸ்பூனில் இந்த மாதிரி ஐஸ் குச்சிலாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது சரியாக கலந்து வராது. அதனால் விரல் வச்சு நீங்கள் நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஒரு விரல் வச்சு நீங்கள் நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு இதில் நம்ம தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, 250 ml தண்ணி கொதிக்க வச்சு நான் எடுத்திருக்கேன். அந்த அளவு தண்ணி வந்து நீங்கள் அந்த கொதித்த தண்ணியை நம்ம சூடாக இந்த பேக்கிங் சோடா விக்ஸ் கலந்து வச்சுருக்கோம் இதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து கொடுங்க. ஏன்னா சூடான தண்ணி ஊற்றும் போது தான் அந்த விக்ஸும் பேக்கிங் சோடாவும் மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து வரும். அதுக்காக தான் நல்லா சூடான தண்ணி நம்ம ஊற்றுறோம். பாருங்கள், நம்ம கலந்து வச்சாலுமே தண்ணி ஊற்றும் போது அங்கங்கே சின்ன சின்ன கட்டி மாதிரி இருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த ஒரு ஸ்ப்ரே இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக நம்ம வீட்டில் இருந்து பல்லி கரப்பான் பூச்சி நம்ம துரத்தி விட்டுடலாம். உங்கள் வீட்டு பக்கம் திரும்பி கூட பார்க்காது. மிஸ் பண்ணாமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம கடையில் ஹிட்டெலாம் வாங்கிட்டு வந்து நம்ம கரப்பாம்பூச்சிலாம் நம்ம துரத்துவோம். அதெல்லாம் வந்து ரொம்ப கெமிக்கலு, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கலாம். எங்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லை, அதனால் நான் சின்ன வாட்டர் கேன் எடுத்துகிட்டு நான் வந்து அந்த ஸ்ப்ரே மூடி வந்து லிட்டு மட்டும் ஷாப்பில் கிடைக்கிது. நான் அதை வாங்கி நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன், யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த லிட்டு வந்து 25 ரூபா சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கிது. நான் இது தான் வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ கிச்சன் மேடையில் இந்த கவுண்டர் டாப் இந்த டைல்ஸ் ஓரங்களில் ஸ்டவ்வுக்கும் அடியில் நம்ம லைட்லாம் எரியிற இடத்துல பல்லி வந்து போகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டிவி கேபினெட்டு, கபோர்டு, ட்ரெஸ் வைக்கிற கபோர்டு, புக்ஸ் கபோர்டு, நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணுற டேபிள், பீரோ சந்தில்
பெட்டுக்கு அடியில் இந்த மாதிரி எங்கள் சிங்க்குக்கு அடியில் எங்கெங்கே கிச்சன் வந்து செல்ஃபில் எங்கெங்கே பல்லி வந்து போய்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நம்ம ரவை, கடலை மாவு, மைதா மாவு நம்ம இதெல்லாம் வாங்கி வந்தோம்னா ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். யூஸ் பண்ணிவிட்டு எப்படியும் கொஞ்சமாவது மீதம் வைப்போம். அந்த மாதிரி மீதம் வச்சு நம்ம சும்மா சுருட்டி வச்சோம்னா அதில் வந்து வண்டு பூச்சிலாம் வந்துடும். அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மீதம் இருக்க பாக்கெட்டை நீங்கள் 2 சைடு கார்னர் பகுதியும் உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு ரோல் பண்ணி மேலே ஒரு பின்னு, குசி பின் சொல்லுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ், குசி பின்னு இல்லை டிக்டாக் பின்னுன்னு சொல்லுவோம். நம்ம அந்த ஒரு பின்னு இருந்தால் போதும். நல்லா சூப்பராக நம்ம ரேப் பண்ணி வச்சிடலாம். இதுக்காக வேறு ஒன்றும் நம்ம யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. இதுக்காக பாக்ஸ் ஒன்று தேடிட்டு அதை போட்டுட்ருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. அந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி பின்னு இல்லை அப்படின்னா நீங்கள் ரப்பர் பேண்டு கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 பக்கமும் 2 பின்னு போட்டுருங்க. நான் அப்படியே ரோல் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் அந்த மேலே இருந்து மடித்து வரும்போது 2 கார்னர் சைடும் உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 பின்னு நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா காற்று உள்ளே போகாது. நான் இந்த மாதிரி போட்டு வச்சு 1 மாதம் கழித்து தான் நான் யூஸ் பண்ணினேன். மறுபடியும் ரிட்டனு. ஆனால் கொஞ்சம் கூட ரவை வந்து எதுவும் செல்லோ வண்டு புழுலாம் இல்லாமல் சூப்பராக இருந்தது. இப்போது நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம். ஒரு கார்டனுக்கு சூப்பரான ஃபெர்டிலைசர் தான் நான் சொல்ல போகிறேன். நீங்களும் அந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் கார்டனில் இருக்க பூக்களாகட்டும், காய்கறி செடிகளாகட்டும் கொத்து கொத்தாக பூக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீ தூள் ரெகுலராக காஃபி டீ வச்சோம்னா அந்த காஃபி தூளை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வெயிலில் காய வச்சு நல்ல தண்ணியில் சுத்தமாக எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ண டீ தூளை நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வெயிலில் காய வச்சுருங்க. அது கூட நம்ம வாழைப்பழத்தோல், புளிச்ச தயிர் இதெல்லாம் இருந்ததுன்னா வெஜிடபிள் அன்னன்னைக்கு ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற வெஜிடபிள் தோல் இதெல்லாம் நல்லா தண்ணியில் ஒரு 2 லிட்டர் தண்ணியில் நீங்கள் ஊற வச்சுருங்க. அரிசி கழுவுற தண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணி 2 லிட்டர் தண்ணியில் நீங்கள் ஊற வச்சுடுங்க. 24 மணி நேரம் ஊறின பின்னாடி அந்த தண்ணியில் 4க்கு 1 வீதம் டைலூட் பண்ணி 1 கப்பு இந்த காய்கறி கழிவு தண்ணி இந்த மாதிரிலாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி 1 கப் எடுத்திங்கன்னா நார்மல் வாட்டர் 4 கப்பு ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி டைலூட் பண்ணி எல்லா செடிகளுக்கும் கொடுத்து வாங்க. வாரம் ஒரு டைம் கொடுத்து வந்தீங்கன்னா உங்கள் செடிகள் பூக்கள்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம கடைகளில் போய் வாங்கினா ரோஸ் எவ்வளோ பெருசாக இருக்குமோ அதே மாதிரியே பூக்கும். அதே மாதிரி காய்கறிகளும் நல்லா சூப்பராக நிறைய கொத்து கொத்தாக விடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம இந்த மாதிரி வேஸ்டேஜ் கிச்சன் கழிவுகள் எல்லாமே நம்ம கார்டனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பனானா தோல்லாம் நீங்கள் செடிகளுக்கு கொடுத்து வந்தீங்கன்னா பனானா தோல், முட்டை தோல் இதெல்லாம் கொடுத்து வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கால்சியம் சத்து அதுக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டு ஃபைனல் டிப் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம கண்ணாடி இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது எல்லார் வீட்லேயுமே குறைஞ்சது 1-2 பேர் கண்டிப்பாக கண்ணாடி போட்டுட்ருப்பீங்க. அந்த மாதிரி போடும்போது அந்த சைடில் இருக்க அந்த பட்டன் வந்து மூக்கு மேலே ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கறனால கருப்பு கலரில் பிளாக் கலரில் டாட் மாதிரி வந்திருக்கும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த கார்னர் 2 பகுதியிலும் நம்ம ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற பவுடர் தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக பவுடர் எடுத்து நீங்கள் முகத்துக்கு போடுற பவுடர் எடுத்து 2 கார்னர் பகுதியில் லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுட்டு நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா அந்த தழும்பு நம்ம கண்ணாடி போடுற தழும்பே இருக்காது, அந்த பிளாக்கிஸும் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் கண்ணாடி போடுவேன், எங்கள் பையனும் போட்டிருக்கான். அதனால் நாங்கள் இந்த மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி போட்டுட்டோம்னா அந்த தழும்பே வராது. நம்ம கண்ணாடி போட்டிருக்க அந்த தடயங்கள் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.
இது மாதிரி நிறையா டிப்ஸ் வீடியோ என்னோடய சேனலில் இருக்குது. டைம் இருக்கும்போது போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் இனி சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய். டேக் கேர்.